ஆச்சாரியர் வந்து வேதத்தினுடைய மகிமையை சொல்லியிருக்கார். வேதத்தினுடைய பிரம்மங்கிற சப்தம் இருக்கு. அந்த பிரம்மங்கிற சப்தம் அதை பத்தி அப்படி சொல்லியிருக்கார். சரி, பிரம்மம் இல்ல வேதம் தான். தபசுக்கு பிரம்மம்னு பேரு, அதுவும் சொன்னார். அப்புறம் வேதத்துக்கு பிரம்மம்னு பேரு, அதுவும் சொன்னார். பிராமணனுக்கே பிரம்மம்னு பேரு, வில்பாஸ்டர். அப்புறம் அந்த அறிவு இருக்கே, அறிவு, அதுக்கு பிரம்மம்னு பேரு. சோ அறிவுடையவன் பிராமணன். அச்சா, பார்த்துக்கோ. என்ன அறிவு வேணும்? என்ன அறிவு வேணும்? பிசிக்ஸ் அறிவா, கெமிஸ்ட்ரி அறிவா, சயின்ஸா? எல்லாமே வேணும். வேணும் சொல்லக்கூடாது, இது வேணும் சொல்லுங்க. எல்லாம் வேணும். அதோட கூட அறிய வேண்டியது அறியணும். அறிய வேண்டியது அறியணும். பக்தி சொல்றாங்க, ஐ அக்செப்ட் தட். ஃபர்ஸ்ட் நான் முதல்ல என்ன கேள்விப்பட்டேன், நீங்க எல்லாம் ஜென்சியா நீங்க எல்லாம் சொல்லுங்க. நார்மல் சொல்லுங்க இல்லையா? முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். நார்மல் தெரிஞ்சுக்கணும். அது போதும். சரி, அடுத்த கேள்விக்கு வரேன். இப்போ அதுக்கோ நீங்க இங்க இருக்கிறவங்க எல்லாரும் வேலை படிச்சுட்டு இருக்க இல்லையா? வேலை அத்தியாயம் பண்ணிட்டு இருக்க இல்லையா? எத்தனை பேர் கரெக்டா சத்தியானம் பண்றது? பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லாம சொல்லணும். கரெக்டா சத்தியானம் பண்றதுன்னா 3 வேளை சத்தியானம் பண்றாங்க. 3 வேளை நீ பண்றது இல்லையா? பரவாயில்ல, அதுக்கு குழப்பம் இல்லை. நான் சொல்றேன், நீ 3 வேளை பண்றது இல்லையா? சரி, கை தாத்திக்கோ. போறோம். இங்க இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு. இங்க எல்லாமே திருவனந்தபுரம் தானே? பல இடத்துல இருந்து பூனா क्या बात है? मैं ऐसा हूँ है पुणे है. அப்போ இந்த பக்கத்துல இது ஒரு கிராமம், இது ஒரு ஊர். கோட்டைன்னு சொல்றோம், ஃபோர்ட்னு சொல்றோம். இது பக்கத்துல கரமனையும் ஒரு இடம் இருக்கு. அங்கே நாங்கள் வந்திருக்கோம். அங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க எல்லாம் வயசானதுக்கு அப்புறம் ஒரு 60-70 வயசு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய பேர் நீங்க எல்லாம் வேதம் படிக்கிற இல்லையா? இன்னும் உள்ள காலத்துல எல்லாருக்கும் இந்த வேதத்துக்கிட்ட ரொம்ப அட்ராக்ஷன் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். வேதத்துக்கிட்ட நம்மளால ஊழல் போட்டு இருக்கிறவா, அதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு வேதத்துக்கிட்ட அட்ராக்ஷன் வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ உங்களோட 60 வயசுல யோசிப்பாங்க எப்படி இருக்கலாம்? நல்ல அப்போ இப்படித்தான் இருக்கலாம். ஷார்ட்ஸ் போட்டு அலையக்கூடாது. அப்போ இந்த மாதிரி நல்லா அழகா இருக்கணும், எஸ்யூரியா இருக்கணும். அப்போ உங்கள்கிட்ட ஒரு 4 குழந்தைகள் படிக்கிறதுக்கு வேறு படிக்கிறதுக்கு நல்லா சொல்லுவோம். அவர்கிட்ட ப்ரௌடோட நீங்க சொல்லிக்கணும். கவனிக்கிறடா கவனிக்கிறடா கொஞ்சம் கவனிச்சு கவனியா நல்ல ப்ரௌடா ஒரு சின்ன ஒரு சாத்திகமான பரவாயில்லாத அகங்காரத்துல சொல்லிக்கணும். இன்றைய நாள் வரைக்கும் ஊழல் போட்ட அன்னையிலிருந்து இந்த க்ஷணம் வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு நேரம் கூட முடக்காம சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கேன் என்று சொல்லிக்கணும். இன்னும் ஏதாவது சொல்லிக்கலாமா? இன்னும் ஏதாவது சொல்லிக்கலாமா? இது எங்களுக்கு ஒருத்தர் சொன்னது. எங்களுக்கு எல்லாம் குரு பகவான் கணேஷ் மாமா இருக்காங்க இல்லையா? கணேஷ் மாமாவோட அண்ணா பரமேஸ்வரன் பேரு. நாங்கள் எல்லாருமே சேகர் அண்ணான்னு கூப்பிடுவோம். கேட்டீங்களா? சேகர் அண்ணா அவர் அண்ணா தான் படிக்கிறார். சேகர் அண்ணா கேட்டீங்களா? கேட்டிருக்க மாட்டேன். அப்படி இருந்திருக்கார். இப்போ இருந்திருக்கார். அவர் சொல்றார், இங்க சொல்ற நான் 2 நாள் அவர் தான் வேதம் படிச்சேன். அந்த பாக்கியம் தான் எங்களுக்கு கிடைச்சது. இப்பவும் வேதம் படிச்சுட்டு இருக்கார். பார்த்துக்கோ, எங்களுக்கு சொன்ன இந்த நரசிம்மான்னு கூப்பிடுவார். டே நரசிம்மா இப்படி போட்டு சொன்னார். ஊழல் போட்ட அன்னையிலிருந்து இந்த இன்ன நாள் வரைக்கும் ஒரு வேளை கூட சத்தியாவந்தனத்தை முடக்கினேன் இல்லை. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க.
இந்த ராத்திரி படுத்துட்டு ஆள்ல இருக்கு. நாளைக்கு காலம் 5 மணிக்கு எழுதிட்டேன். அப்படி செஞ்சுட்டு ஆள்ல நீங்க ஆரம்பிங்க. நீங்க ரெசல்யூஷன் தெரியாதோ அப்படிதான் இன்னும் பண்ணுங்க. அப்படின்னு ஒரு விஷயத்த we have to 10 மணிக்கு எடுத்துக்கங்க. அதுக்கும் இது ஒரு பெரிய ஒரு அடிக்ஷன். நம்மளுக்கு மொபைல் ஃபோன் அடிக்ஷன் இருக்கு இல்லையா? இல்லையா ஆரம்பிக்கிறாங்க. இங்க நாட்டு போன உடனே அடுத்தது போன் தான் கையில் எடுக்கிறது. என்ன அதுல இப்ப பிரம்மமா இருக்கு. அதுல இருந்தா குதிக்கிறது, அதே இருக்கிறது, அதே ஜெயிக்கிறது. எதோவா கொடுத்தா இருக்கு அது. ஸோ ஏற்கனவே இந்த மொபைல் அடிக்ஷன் எல்லாம் விட நல்ல ஒரு அடிக்ஷன் இருக்குன்னு சொல்றேன். கெடுக்கும் என்னச்சுடா எங்கிட்ட பேசி கரெக்டாக சொல்றது. நீ என்ன பண்ற 5 ஹவர்ஸ் போகுது. 5 ஹவர்ஸ்ல உங்களுக்கு 6 உட்காந்து மட்டும் சொல்லு. ஃபர்ஸ்ட் ஆக்ட் நீ பண்ணாதா இல்லை டெய்லி பண்ணிட்டு இருக்கா இன்னும் கொஞ்சம் கூட. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு சாக்காக ஆரம்பிக்கும். பெரிய செலவு இல்லையே. ஒரு பஞ்சபாத்திரம் ஈஸியா கிடைக்கும். கிடைக்கலன்னா சொல்லுங்க அதில் வாங்கி தருவோம். ஆமா இல்லைன்னா நானே வாங்கி தரேன் கேடு. அச்சா அவ்வளோதான். ஜலம் எங்க ஏன் கிடைச்சவங்க பச்சவளம் கிடைக்காது. பச்சவளம் கிடைக்காத கதிகள் நமக்கு தெரிஞ்சு வந்ததுல பாரத அதுவும் திருவனந்தபுரத்துக்கு பையன் வந்து அந்த பச்சவளம் தான் நாங்கள் இன்னைக்கு குடிச்சுட்டு இருக்கோம். திருவனந்தபுரம் அபிமானம். ஸோ இந்த 2 ஒரு 10 மினிட்ஸ் நெத்திக்கிட்டு விபூதியோ அவ ஆச்சாரத்துக்கு என்னோ அது சில கோபி இருக்கிறவங்க தான் இருப்பா. பாத்தீங்களா கோபி யூ மாதிரி இருக்காது கோபி. சில வந்து திருமணக்காரன் போட்டுருப்பாங்க, ஆச்சாரியம் போட்டுருக்காங்க இல்லையா? அது 2 வீடு அது இருக்கும். ஸோ அவ அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அப்ப என்ன நண்பனா எங்க அப்பா உதவே பண்ணினாரு. இது அப்பா தான் முதல்ல உட்கார வைக்கணும். இல்ல என்ன பண்ணணும், நீங்க அப்பாவுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்பா இப்படி பண்ணணும் தப்பில்லை. என்ன கேட்டுக்கோ பாருக்கோ கவனிச்சுக்கோ. நல்லது அப்பா கிட்ட இருக்குன்னா அது நமக்கும் இதமா இருக்கு நமக்கு தெரிஞ்சதுன்னா அப்படியே எடுத்துக்கணும். நம்ம அப்பா கிட்ட ஏதோ ஒரு குறையாதே அப்படி இன்னைக்கு நேற்று வந்து சமாச்சாரம் இல்லை. குழந்தை அப்பா உபதேசம் பண்றது புராணத்தில் முருகன் பரமேஸ்வரனுக்கு இதான் உபதேசம் பண்ற. அப்பா எனக்கு லேஸ் ஆகிட்டா நான் லேஸ் சாப்பிட்றேன், நீ லேஸ் சாப்பிட்டு பர்கர் சாப்பிட்டு உபதேசம் பண்றது இல்லை. அப்பாவுக்கு சத்தியாவனம் பண்றதுமா இல்லை அப்பா நெத்திக்கிட்டு சொல்லி கொடுக்குது புராணத்துக்கு. ஆச்சாரிய வேதம் வேதம் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த வேதத்துல உபனிஷத் அப்படின்னு ஒன்று இருக்கு. கேட்டுக்கோ, அப்பதான் உங்களுக்கு புரியாது. கேட்டுக்கோ, காதல் மட்டும் உள்ள வந்து விழுதுங்க. அது எப்படாவது முளைச்சிடும் அந்த விதை. அந்த உபனிஷத்துல கட்டோபனிஷத் அப்படின்னு உபனிஷத் வரும். அங்க உங்களை மாதிரி வயசான உங்களை விட சின்ன பையன் அவன் வேற தெரியுமா? வெரி குட். அடாதுன்னா சூப்பர். ஆமா. ஸோ அந்த நச்சிகேதஸ் அப்படிங்கிற அந்த பையன் பாக்கியவான் பையன். அந்த நச்சிகேதஸ்ங்கிற பையன் அப்பா வந்து கேட்டான். அப்பா கதை வருது, அதை கதைக்கு போல இங்கே தாண்டி சொல்றாங்க. எழுதி 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 பையன் அப்பா சொல்றான். ஸோ என்ன அந்த அப்பாவுக்கு அப்பா கூப்பிட்டு உட்கார வச்சு அப்பா நீங்களும் விபூதி இட்டு போறேன், நீங்களும் சத்தியானம் பண்ண போறேன் அப்படி சொன்னா அந்த அப்பாவுக்கு உங்ககிட்ட எப்படி மரியாதை எப்படி புரியல தெரியுமா? இந்த ஒரு விஷயத்த சொல்லுவேன். ஒரு டாக்டா சும்மா எடுத்துட்டு இருக்காங்க, பாட்டா பாடிட்டு இருக்கேன். ஒரு அப்போ இன்னொரு விஷயம் கூட சொல்றேன் பார்த்துக்கோ. அப்படி சொன்னேன்னா அது அவளுக்கும் கரெக்டா பட்டுதுன்னா
அவ உங்களுக்கு நீங்க கேட்காமலேயே PS4 தான் வாங்கி தருவோம். PS4 நமக்கு தான் தெரியும், பின்னாடி இருக்கிறவங்க தெரியாது, எல்லாரும் வயசான இல்லப்பா. PS4 தான் தெரியும். நீ கேட்க பாருங்க, உனக்கு கேட்கறது ரைட் இல்லை. அதனால என்ன நம்ம ராத்திரி பார்ப்போம், நம்ம ராத்திரி நம்ம பார்ப்போம். அதனால சின்ன காரியம் கூட சொல்லிட்டு அப்படியே முடிச்சுட்டு அவங்க எல்லாத்துக்கும் கோவிலுக்கு போறாங்க. ரொம்ப விசேஷமான ஜபம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு காரியம் மட்டும் நினைச்சுக்கோம், பேர் என்ன ஒரே ஒரு காரியம், இந்த விபூதி விஷயம் நல்லா சொல்லுவாங்க. எனக்கு இப்போ நான் ஸ்கூல் எல்லாம் விட்டு தான் காலேஜுக்கு போறேன். காலேஜுக்கு போறேன், சிஏ படிக்க போறேன், அது பெரிய கலை. நான் இப்போ ஸ்கூல் விட்டு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சா இல்லை, 15 வருஷம் ஆகும். 15 வயசுல விட்டேன் இல்லையா? +2 படிப்பேன், 18 தான் +2 படிப்பேன். 17 அப்போ 12 வருஷம் ஸ்கூல் விட்டு. என்னோட ஸ்கூல்ல 5ஆம் கிளாஸ்ல படிச்சுட்டு இருந்தேன். எதேச்சியா நடுவில் ஒரு நாளைக்கு ரோட்ல வச்சு பார்த்தேன். ரோட்ல வந்து பார்த்தேன். ஆனா பார்த்த உடனே எனக்கு அவன் யாருமே தெரியல. அவனை எந்த பண்ண மாட்டான், டேய் நரசிம்மன் இல்லையே அப்படின்னு. இப்போ ஒரு மாசத்துக்குள்ள நடந்த சம்பவம் அது. என்ன மனுஷனாவி இன்னும் என்ன மனுஷனாவது மலையாளம் புரியும். நீ யாரு நீ நரசிம்மன் கேட்கறேன். 5ஆம் கிளாஸ்ல படிச்சிருந்த ஃப்ரெண்டு அவனுக்கு எனக்கு அவனுக்கு அவனுக்கு என்ன எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்கிறேன். ஒன்ன பார்த்து எனக்கு தெரியாது கேட்டாங்க. அதே இங்கெல்லாம் இப்போதைக்கு குறின்னு சொல்லலாம், சரியா? அதே குறி உள்ளதும் இன்னைக்கு மனசிலாவாது இருக்கும். அதே அப்படியே இந்த நெற்றில் அப்படியே அவங்க எப்படி தெரியாம இருக்கும். ஸோ விபூதி இந்த பஸ்ஸம் என்ன பண்ணிட்டு வருதோ பழைய ஒரு ஃப்ரெண்டை கனெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இது கனெக்ட் பண்ணது தேவையா எல்லாம் கேட்டாங்க. அப்புறமா இந்த நொஸ்டாலஜிக் ஃபீல்ல வந்து எனக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அப்போ 2 காரியத்துல வந்து you must do, you should take a walk today. இன்னைக்கு நீங்க பிரதிஜை எடுக்கணும் கண்டிப்பா. என்ன நீ பத்மநாப சுவாமி முன்னாடி போய் இருந்து பத்மநாப கிட்ட சொல்லணும், பகவானே பத்மநாபா இன்னையிலிருந்து என்ன ஒரு வேளை கூட தவற விடாம சந்தியாவந்தனம் பண்ணவை. நானும் நினைச்சாங்க நீங்களா இருக்க சந்தியாவந்தனம் பண்ண முடியாது, பகவான் நினைக்கணும். அப்படி பகவான் நினைச்சு உங்களை சந்தியாவந்தனம் பண்ண வைக்கணுமே பகவான் கிட்ட நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு அப்ளிகேஷன் போட்டு வாங்கும். அண்ட் அடுத்த வருஷம் இதே மாதிரி இதை பண்ணினாங்கன்னா நீங்க எல்லாரும் வந்துட்டு யூ வில் டெல் மீ வாட் சேஞ்சஸ் ஆர் ஹேப்பன். நீங்க சொல்லுங்க இவ்வளோ எப்படி இருந்தேன்னா டயலாக் இல்லையா, எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் தெரியுமா, அது சொல்லுவேன். சரியா? சோ சொல்லு. ஆமா ஆமா இது கொரிய விஷயம் சொல்றேன் பாருங்க. இந்த யூகுடி 111 அப்புறம் பட்டுக்கப்பட்ட 111 எல்லாம் சொல்லுவா. ஒன்று மைண்ட் பண்ணாதீங்க. அந்த இடத்துல எப்படி தெரியுமா இப்ப இவன் சொன்னா இல்லையா, நம்ம ஸ்ரேஷ்டம் அப்படின்னு சொன்னா இல்லையா, ஆச்சாரியர் சொன்னா இல்லையா, அந்த வார்த்தை இருக்கும். அதுக்கு நடக்கிறது அவன் நடிக்கக்கூடாது. மறுபடியும் நீ யாராவது நடிக்கக்கூடாது, நடிக்கக்கூடாது. நம்ம என்ன தெரியுமா சொல்லணும், டேய் உனக்கு இருக்கிறவங்கன்னா நான் நாளைக்கு ஓவியம் கொண்டு வரேன், நீ வேணா குழைச்சிட்டு போ. உனக்கு இருக்கிறவங்க நான் நாளைக்கு நீ வேணா விபூதி கொண்டு வரேன், நீ வேணா குழைச்சிட்டு போ. ஒன்ன கல்யாணம் நீ கல்யாணம் என்ன பேசுறது, நடிக்க போகாது. மாயாச்சாரம் மாயாரம் அப்படித்தாங்க. அதாவது பகவான் சொல்றான், ஒருத்தர் நம்மளை ஏதாவது கலாச்சாரம் பண்ண கேள்வி பண்ணா அவனுடைய மனசு புண்படாத அளவுக்கு கேள்வி பண்ணி விடுறான். எப்படி அவனுடைய மனசு புண்படாத அளவுக்கு கேள்வி பண்ணி விடுறா. சரியா? அதனால எல்லாருமே கேள்வி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இந்த இதெல்லாம் ஆச்சாரத்தில் ஏதாவது சொல்றாங்க மேக்சிமம் க்ஷமிச்சுக்கோ. கை விட்டு கொடுத்துருவாங்க, நான் என்ன வந்து நினைக்கிறது நீங்க கேட்டுக்கோ. சரியா? அப்போ ராத்திரி பார்த்தேன். See you in the next. ராம் ராம்.